வாழை வாழ வைக்கவில்லை. புலம்பும் எழுத்தாளர். பாராட்டவும் முடியல, திட்டவும் முடியல. ஆதங்கப்படும் டாக்டர் கிருஷ்ணசாமி. மாரி செல்வராஜின் இயக்கத்தில் சமீபத்தில் வந்த திரைப்படம் வாழை. இந்த படத்திற்கான விமர்சனங்கள் பணம் கொடுத்து படம் பார்க்கும் ரசிகர்களிடம் இருந்து இருவேறு விதமாக இருந்தாலும் சினிமா துறை சார்ந்தவர்கள், அரசியல் கட்சியினர் அனைவரும் நிச்சயமாக சிறந்த படைப்பு என்று பாராட்டியே தீர வேண்டும் என்பது போன்ற கருத்து திணிப்பு வன்முறை நடக்கிறது என்றும் பல விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் மேலும் இருவர் மாரி செல்வராஜின் திரைப்படம் குறித்து சூடான கருத்துக்களை முன்வைத்துள்ளனர். வாழை படத்தின் வாயிலாக தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களை கூலிகளாக, கோழைகளாக்க வேண்டாம் என புதிய தமிழகம் கட்சியின் நிறுவனர் டாக்டர் கிருஷ்ணசாமி கூறியுள்ளார். களை எடுக்கவும் செய்வார், நெல்லையும் அறுப்பார், வாழையும் சுமப்பார். அது அடிமைத்தனமும் அல்ல, சுரண்டலின் மொத்த வெளிப்பாடும் அல்ல. நெல்லையும் வாழையும் விளைவித்து கொடுத்ததுதான் இம்மக்கள் வரலாறு, சுமந்து கொடுத்தது அல்ல. வாழையை பற்றி பேசும்போது மாபெரும் ஒரு சமுதாயத்தை கோழையாக்குகின்ற பேச்சுக்களோ, நடிப்புகளோ, சினிமாக்களோ அறவே கூடாது. தான் இழந்த அடையாளத்தை, அதிகாரத்தை மீட்க போராடுகிற ஒரு சமுதாயத்தை பெருமைப்படுத்த முயற்சி செய்ய முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் அந்த சமுதாயத்தை இன்னும் கூலிக்காரர்களாகவே சித்தரித்து சிறுமைப்படுத்துகிற போக்கு ஏற்புடையது அல்ல. அவர்களின் போராட்ட உணர்வுகளையும் குணங்களையும் மழுங்கடித்தது யார்? யாருடைய அரசியல் லாபங்களுக்காகவோ புதிய களம் அமைத்து கொடுக்கக்கூடிய விதமும் எவ்விதத்திலும் ஏற்புடையது அல்ல. எனினும் வாழைப்படத்தின் இயக்குனரை பாராட்ட நினைக்கிறேன், பாராட்டவும் முடியவில்லை. திட்ட நினைக்கிறேன், திட்டமும் முடியவில்லை என்று டாக்டர் கிருஷ்ணசாமி கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி உருளைக்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர் எழுத்தாளர் சோ தர்மன் 10 ஆண்டுகளுக்கு முன் வாழையடி என்ற சிறுகதை எழுதியுள்ளார். அந்த கதையில் வரும் சில நிகழ்வுகள் வாழை திரைப்படத்தில் அப்படியே இடம்பெற்றுள்ளதாக சர்ச்சை எழுந்துள்ளது. ஸ்ரீவைகுண்டத்தில் வாழைத்தார் சுமக்கும் சிறுவர்களின் கஷ்டத்தை பார்த்து வாழையடி என்ற சிறுகதை எழுதினேன். அக்கதையில் லாரி டிரைவர், கிளீனர், இடைத்தரகர், முதலாளி, சிறுவர்கள், சிறுமியர் அவர்கள் படும் கஷ்டம், கூலி உயர்வு எல்லாம் உண்டு. ஆனால் டீச்சர், கர்ச்சீஃப், காலாவதியான பொருட்கள், கம்யூனிஸ்ட் கட்சி சின்னம், துன்பவியல் விபத்து போன்றவை கிடையாது. வெகுஜன ஊடகமான சினிமாவுக்கு வந்ததால் வாழை கொண்டாடப்படுகிறது. ஆனால் 10 ஆண்டுகளுக்கு முன்பே சிறுகதையாக எழுதிய என் கதை இலக்கியமாகவே நின்றுவிட்டது. வாழை வாழவும் வைக்கும், தாழவும் வைக்கும். என்னை வாழை வாழ வைக்கவில்லை என்றும் ஆதங்கத்தை கொட்டியுள்ளார். படித்தவரா நீங்கள்? நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம். SSC நடத்தும் MTS தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள். சன் IAS அகாடமி நடத்தும் SSC MTS தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர், வெற்றி பெறுவீர். தொடர்புக்கு 9952920001 7397355517.